வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 131 காண்போமா? ஒரு மனிதன் தவறு செய்தால் எப்படிப்பட்ட பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதனை விஷ்ணு தூதர்கள் எடுத்து கூறுகின்றனர். பிராயச்சித்தங்கள் செய்வதனால் பாவங்கள் அழியுமே தவிர அவன் செய்த பாவத்தின் வாசனைகள் போகாது. அந்த வாசனைகள் இருப்பதனால் மீண்டும் ஒருவன் அதே பாவத்தினை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பாவங்கள் செய்துவிட்டு திரும்ப திரும்ப பிராயச்சித்தம் செய்வது மிகவும் தவறாகும். அவனுக்கு நல்ல கதி ஏற்படாது. ஒரே ஒரு பிராயச்சித்தமானது அனைத்தையும் போக்கும், அந்த பாவத்தின் வாசனைகளையும் நீக்கும். அதுதான் பகவானுக்கு பக்தி தொண்டு புரிவதாகும். அதனால் பகவானை வழிபட்டவனுக்கு மீண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரவே வராது. இதுவே மற்றைய பிராயச்சித்தங்களுக்கும் பகவானை வழிபடுவதற்கும் இடையேயுள்ள வித்தியாசமாகும். பகவானை வழிபடுவதன் மூலமாக அவன் செய்த பாவத்தின் நினைவுகளையே பகவான் அழித்து விடுகிறான். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணக புண்ணியஸ்ரவண கீர்த்தனக ஹ்ருதி அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹ்ருது சதாம். எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருப்பவரும் தன்னுடைய பக்தர்களை காப்பவரும் பரம புருஷருமாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை கேட்பதாலும் பகவானுடைய நாமத்தை பாடுவதாலும் ஒவ்வொருவரும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பக்தனின் இதயத்தில் உள்ள ஜட இன்பங்களான ஆசைகளை பகவான் நீக்கிவிடுகிறார். ஒவ்வொரு மனிதனும் தமது வாழ்வை தூய்மைப்படுத்தி கொண்டு முக்தி அடைய வேண்டும் என்பதனை தன்னுடைய முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். பகவானின் புனித நாமத்தை ஒருவன் மறைமுகமாகவோ விளையாட்டாகவோ சொல்லியிருந்தால் கூட அவன் எண்ணற்ற பாவ விளைவுகளில் இருந்து மீட்கப்படுகிறான். பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்த பின் ஒருவனுக்கு எதிர்பாராத விதமாக மரணம் சம்பவித்தால் அவன் பாவியாக இருப்பினும் அவன் நரக வாழ்வில் புகுந்து கஷ்டப்படாமல் உடனேயே விடுவிக்கப்படுகிறான். பெரிதாக செய்த பாவங்களுக்கு பெரிய பிராயச்சித்தமும் சிறிதாக செய்த பாவங்களுக்கு சிறிய பிராயச்சித்தமும் செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றவர்களாலும் முனிவர்களாலும் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கிருஷ்ண மகா மந்திரமானது சிறிய பெரிய பாவங்களின் விளைவுகளையும் நீக்கிவிடுகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நாமத்தை உச்சரித்து அவருடைய தாமரை பாதங்களில் சரணடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மாசுக்கள் அனைத்தும் நீக்கப்படும். யமதூதர்களே, இறக்கும் தருவாயில் அஜாமிளன் பகவான் நாராயணனின் புனித நாமத்தை கதியற்ற நிலையில் உறக்க கூறினான். அவன் உச்சரித்த நாமமானது அவனை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுவித்து விட்டது. ஆகவே தாங்கள் நரக சூழ்நிலைகளில் தண்டிப்பதற்காக இவனை உங்கள் எஜமானரிடம் எடுத்துச் செல்ல முயற்சிக்க வேண்டாம் என விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களிடம் கேட்டுக்கொண்டனர். பாவம் மற்றும் சாபம் இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. பாவம் செய்த ஒருவன் பிராயச்சித்தம் செய்துவிட்டால் அந்த பாவமானது நீங்கிவிடும். சாபம் என்பது ஒருவன் அந்த கஷ்டத்தினை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சாபத்தை கூட ஒரு நொடியில் போக்க வல்லவன். அகலிகை பெற்ற சாபம் ஸ்ரீராமனின் பாதத்துளி பட்டவுடன் நீங்கியது. குபேரனுடைய பிள்ளைகளான நலகூபரன் மற்றும் மணிக்கிரீவன் இவர்கள் இருவரும் பெற்ற சாபத்தால் மரங்களாய் நிற்க கண்ணனது காலடிப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் பகவான் சாப விமோச்சனம் தந்து மோட்சமளிக்கவில்லையா? பல சாபங்களை பற்றியும் அதன் விமோசனத்தை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பகவானை வழிபட்டு அவனுடைய நாமங்களை சொல்லுவதே சிறந்த பிராயச்சித்தமாகும். அந்த பிராயச்சித்தத்தை தான் அஜாமிளன் இப்பொழுது செய்துள்ளான் என்று விஷ்ணு தூதர்கள் கூறினார்கள். விஷ்ணு தூதர்களே, இவன் பல வருடங்கள் பாவங்களை மட்டுமே செய்து வாழ்ந்துள்ளான். ஆனால் இவன் பகவான் நாமத்தை உச்சரித்தது ஒரு நொடி பொழுதே ஆகும். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றனர் யமதூதர்கள். யமதூதர்களே, இவன் எத்தனை நேரம் பகவான் நாமத்தினை சொன்னான், எத்தனை காலங்கள் சொன்னான் என்பது முக்கியமல்ல, யாரை சொன்னான் என்பது இங்கு முக்கியமாகும். இவன் நாராயணா என்று ஒருமுறை சொன்னதாலேயே 1000 கோடி பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் கூட பிராயச்சித்தம் செய்யப்பட்டதாகும் என விஷ்ணு தூதர்கள் எடுத்து கூறினர்.
நெருப்பு எவ்வாறு காய்ந்த சருகுகளை எரித்து சாம்பலாக்குகின்றதோ அதுபோலவே அறியாமையினால் அல்லது பயத்தினால் சொல்லப்பட்டாலும் பகவானின் புனித நாமமானது ஒருவனுடைய எல்லா பாவ விளைவுகளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். இதையே தான் நம் ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையிலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று அழகாக பாடினாள். போய பிழையும் இதற்கு முன்னால் செய்த பாவம் முதற்கொண்டு பகவானின் நாமத்தை சொல்வதினால் நீங்கிவிடுகிறது என்கிறார். எப்படி ஒரு பெரிய இருட்டான பகுதியில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றிவிட்டால் உடனே அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் ஏற்படுகின்றதோ, ஒருவன் பல பாவங்களை செய்திருந்தாலும் அவன் ஒரே ஒரு தடவை பகவானின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் நீக்கப்படுகின்றன. இதை கேட்ட பிறகும் யமதூதர்களுக்கு சிறிய சந்தேகம் மனதில் இருந்தது. அதையும் கேட்டு தெளிந்தனர். விஷ்ணு தூதர்களே, தாங்கள் கூறியுள்ளபடி பக்தியுடன் ஒருவன் பகவானின் நாமத்தை கூறி அழைத்தால் தாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவனோ பயத்தால் அல்லவா கூவி அழைத்தான், அது எப்படி சரியாகும் என்று கேட்டனர். பயத்தால் அழைத்தாலும் பகவான் அதற்கு மன்னிப்பு அளிக்கின்றார். ஒருவன் அறியாமல் சொன்னாலும் அதற்கு பகவான் மன்னிப்பு அளிக்கின்றான். அவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே பகவான் அவனது உள்ளத்திற்குள் வருகின்றான். இதனையே நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில் திருமால் இருஞ்சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் இருஞ்சோலை என்று சொன்னவுடனேயே பகவான் மனதில் புகுந்ததாக கூறுகின்றார். இதை கேட்டும் யமதூதர்கள் விடவில்லை. அஜாமிளன் பகவானை குறித்து கூறவில்லையே, தன்னுடைய மகனை அல்லவா அழைத்தான் என்று கேட்கின்றனர். ஒவ்வொரு மனிதரும் தாங்கள் யாரை பற்றி கூறுகிறோம் என்று அறியாமல் பகவானை பற்றி தெரியாமலேயே அவனுடைய நாமத்தை கூறினால் நாம சங்கீர்த்தனமாகவே மாறிவிடும். இந்த நாம சங்கீர்த்தனம் பாவத்தை போக்கிவிடும். நாமத்தின் மகிமை மிகவும் பெருமை வாய்ந்தது என்றனர் விஷ்ணு தூதர்கள். திருவாய்மொழி கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே. எம்பெருமானை பரமபக்தியோடு வணங்கினால் வணங்குகின்றவர்களுடைய கண்களில் நிற்பான். 1, 2 என்பன முதலாக எண்ணுமிடத்தும் வருவான். இறைவன் தன்மை இதுவாகும். பகவானை கூறுகிறோமா அல்லது எண்களை கூறுகிறோமா என்ற ஒரு புரிதல் இல்லாமல் கூறினாலும் பகவான் அதனை ஏற்றுக்கொள்வார். பகவான் அத்தனை கருணை மிகுந்தவன். பகவானுடைய நாமத்திற்கு பெருமை அதிகம் என்று விஷ்ணு தூதர்கள் பதில் அளித்தனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த அரசனே, பக்தி தொண்டின் பெருமைகளை தகுந்த வாதங்களுடனும் நியாயங்களுடனும் முழுமையாக விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களுக்கு எடுத்து கூறி அஜாமிளனை அவர்களது பிடியிலிருந்து விடுவித்து மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றினர். யமதூதர்கள் நடந்தவற்றையெல்லாம் யமராஜனிடம் விவரித்தனர். இதனையடுத்து அஜாமிளன் செய்யப்போவது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 132 காண்போமா? நன்றி, வணக்கம்.